சும்மா வரீங்களா? ஒரு இன்டர்வியூ. உங்களுக்கு வில்லியம் கேரிங் யாருன்னா தெரியுமா? வில்லியம் கேரிங் யாருன்னா தெரியுமா உங்களுக்கு? வில்லியம் கேரிங் யாருன்னா தெரியுமா? ஆஹா, வில்லியம் கேரி தெரியாது. வில்லியம் கேரி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வில்லியம் கேரி வில்லியம் கேரி கேள்விப்பட்டதில்ல. வில்லியம் கேரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லண்ணா இல்ல ப்ரோ. சோ வில்லியம் கேரி யாருன்னா லண்டன்ல பிறந்தவர். இங்க இந்தியா நாட்டுக்கு வந்து சராம்பூர் யூனிவர்சிட்டி வந்து உருவாக்குனாரு. அனாத ஆசிரமம், தொழுநோயாளிக்கு வந்து ஹாஸ்பிட்டல், இது எல்லாத்தையும் வந்து கட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. குறிப்பா வந்து இந்த கல்கட்டா அந்த இடத்துல சதி சிஸ்டம் அப்படின்னா என்ன தெரியுமா உனக்கு? புரியல. சதி சிஸ்டம் தெரியல. கேள்விப்பட்டிருக்கோம். என்ன பண்ணுவாங்க? ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஆம்பளை சேர்த்தா பொண்டாட்டி நெருப்புல வந்து தள்ளி விட்டுருவாங்க. சரி, அதான் சதி சிஸ்டம். ஸ்கூல்ல படிச்சது இல்லையா? தமிழ் மீடியம், அதனால எந்த மீடியமா தான் எல்லாத்துலயும் சொல்லி கொடுத்துருப்பாங்களா? நாட்டுல வந்து சதி சிஸ்டம்னு ஒண்ணு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சதி சிஸ்டம். அதான் சத்தி தெரியும். உடன்கட்டை ஏறுவது தவறானதுதான். அது அப்போதைய பிராமணர்களுடைய வழக்கத்துல இருந்ததுன்னு சொல்றாங்க. வட இந்தியாவில் அதிகமா இருந்தது. நிறைய கணவன்கள் வந்து இறக்கும் பொழுது நிறைய தங்களோட மனைவிகளை வந்து உயிரோட தள்ளி விட்டுருவாங்க. ஹஸ்பண்ட் வந்து என்னன்னா ஒரு தெய்வமா வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டா ஒய்ஃபை ஏன் தள்ளி விடுறாங்கன்னா அப்பதான் அவங்களுக்கு மோட்ச லோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியால ஒரு மூடத்தனமான ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்படி தள்ளி விட்டா அந்த ஆம்பளை வந்து பல்லவத்துக்கு போயிடுவான், மோட்ச லோகத்துக்கு போயிடுவான் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு. குழந்தைகள்லாம் வந்து இந்த கங்கை நதியில எல்லாம் போடுறது இப்படிலாம் வந்து இருந்தாங்க. அதுக்கு வந்து எதிராக போராடின ஒரு பேர் தான் வில்லியம் கேரி. லண்டன்ல இருந்து இங்க இந்தியாவுக்கு வந்து கல்கட்டால அவர் சராம்பூர் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு காலேஜ் வந்து உருவாக்குனாரு. அது மட்டும் இல்ல, நிறைய இந்த தொழுநோயாளிக்கு அனாத ஆசிரமம் இதெல்லாம் வந்து கட்டி கொடுத்தாரு. ஒரு தடவை ஒரு பொண்ணை வந்து உயிரோட எரிக்கிறத பார்த்து அவர் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு எதனால இது செய்யறாங்கன்னு சொல்லி மூடத்தனத்துக்கு அகைன்ஸ்டா போராடினவர். நிறைய பேர் வந்து எஜுகேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு சராம்பூர் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு காலேஜ் வந்து உருவாக்கி இருக்கிறாரு. அவர் வந்து பைபிள வந்து பெங்காலி மொழியில வந்து மொழிபெயர்த்தாரு. அவருடைய பூர்வீகம் வந்து லண்டன்ல இருந்து இங்க இந்தியாவுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அங்க அனாத ஆசிரமம், அதுக்கப்புறம் தொழுநோயாளிக்கு வந்து ஹாஸ்பிட்டலு, அப்புறம் சராம்பூர் யூனிவர்சிட்டின்னு ஒரு காலேஜ் வந்து கட்டி கொடுத்து அங்க நிறைய பேரை வந்து எஜுகேட் பண்ணாரு. இந்த மாதிரி மூடத்தனத்தை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினாரு. அவரு கூட வந்து அந்த நேரத்துல ஹெல்ப் பண்ணது வந்து பென்டிங் பிரபு. அவர் அந்த டைம் கவர்னரா இருந்தாரு. அவர் தான் இந்த சதி சிஸ்டம்க்கு அகைன்ஸ்டா நின்று நிறைய சட்டத்திட்டங்கள் வந்து ஏத்தினார். சரி, இப்ப நம்ம நாட்டுல என்னென்னலாம் வந்து மூடத்தனங்கள் இருக்குது? ஜாதின்னு மூடத்தனம். ஜாதின்னு சொல்றாங்க. வேற எனக்கு தெரியும். சரி, மூட பழக்கம் போது பூனை குறுக்கால வந்துச்சுன்னா அவசகுடம் அப்படின்றாங்க. செருப்பு வந்து போச்சுன்னா அவசகுடன்றாங்க. நீ பயமாடா, கையில கயிறு கட்டு, பயம் போயிடும் அப்படின்றாங்க. கரெக்டா? இப்ப இதனால பயம் போயிருதா அவனுக்கு? கிடையாது. இதனால பூனை குறுக்கால வந்ததுனால உன் சகுனம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன் இப்ப கூட வண்டி பெட்ரோல் போயிடுச்சு, இது சகுனம் சரியில்லைன்னு சொல்லுவியா? அப்படிலாம் பண்ண மாட்டேன், சொல்ல முடியாது. சோ இந்த மாதிரி நம்ம இந்தியால நிறைய மூடத்தனங்கள் இருக்குது. இப்ப நம்ம இந்திய நாட்டுல இன்னும் என்னென்னலாம் மூடத்தனம் இருக்குது? இந்து பாரம்பரியத்துல இதெல்லாம் வந்து ஒரு இதாக பாக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. எல்லாம் எல்லாருக்கும் வளர்ச்சி ஆகி போச்சு. இதெல்லாம் இப்பெல்லாம் அதெல்லாம் பார்த்தா முடியாது. அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்கள விட்டு வேண்டியதுதான். இப்ப நிறைய மூடத்தனம் பார்த்தா ராகு காலம், யமகண்டம். ராகு காலம் யமகண்டம்லாம் ஒண்ணும் இல்லையா. எனக்கு ஜோசியெல்லாம் தெரியும். இப்ப நடுவுல போனா வந்து சகுனம் சரியில்லை அப்படி சொல்றது அதெல்லாம் கரெக்டா? அதெல்லாம் பார்த்துருந்தா நம்ம குடும்பம் நடத்த முடியாது ஐயா. அதெல்லாம் பழைய காலம் போல பார்த்தா குடும்பம் நடத்த முடியாது. இப்போதைய கால சுச்சுவேஷன் வேற. வில்லியம் கேரி வந்து அவரோட முறைப்படி கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணுவாராம், வணங்குவாராம். வணங்கும் போது அவருக்குள்ள ஒரு பாரம் வந்துச்சு. ஐயோ, நிறைய ஜனங்க அழிஞ்சு போறாங்களே அப்படின்னு சொல்லி இந்தியா நாட்டுக்கு வந்து நிறைய மூடத்தனத்தை வந்து ஒழிச்சு கட்டினார். இப்ப கடவுள்ல இருந்தா ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கணும். இப்போ மூட நம்பிக்கை கொடுக்கறது கடவுள் கொடுக்க முடியுமா? ஐயா, மூட நம்பிக்கை தான் இல்ல. அவன் திருந்தி வாழணும், கெட்ட நடவடிக்கை போகக்கூடாது. அதுக்காகத்தான் இப்படிலாம் பல கதைகள்லாம் சொல்லி ஜனங்க வந்து நிறைய கல்வி அறிவு இல்லாதனாலதான் நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னா அவங்க இன்னும் மூடத்தனத்துல வந்து இருக்கிறாங்க. அப்பதான் இந்து சமயத்துக்கு அது முரண்பாடா இருக்கும். இப்போ கடவுளா இருந்தா நம்பிக்கை தான் கொடுக்கணும். மூட நம்பிக்கை கொடுக்கிற எந்த கடவுளும் கடவுள் கிடையாது. கரெக்டா? அப்ப கடவுள் வந்து நம்பிக்கை கொடுக்கிறாரு. அவரோட இதுபடி இயேசு கிறிஸ்து வந்து நம்பிக்கை வந்து கொடுத்தாரு.
உங்க பாவத்துக்காக என் பாவத்துக்கும் சிலுவைக்கு போனாரு, பாவத்தை எல்லாம் மன்னிச்சாரு. அப்போ அவர் வந்து இயேசுப்பாவை ஏத்துக்கிட்டா உங்களுக்கு வந்து பரலோகம். கிறிஸ்தவர்கள் முறைப்படி அவங்களோட பிலீஃப் பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசியில இறந்து போயிட்டா நேரம் மோட்ச லோகம் அப்படின்றாங்க. சும்மாங்க ஏதோ ஒரு இந்து மதத்துல நம்ம பிறந்துட்டோம். ஒரு வெளிநாட்டவரு லண்டன்ல இருக்கிறவரு இங்க இந்தியால நின்று போராடினாரு இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல பென்டிங் சொல்லிட்டு ஒருத்தர் கவர்னரா இருந்தாரு. அவர் வந்து அந்த சதி சிஸ்டத்துக்கு எதிராக சட்டத்தை வந்து அமலாக்கம் பண்ணாரு. மிஷனரினா என்னன்னு தெரியுமா ப்ரோ உனக்கு? மிஷனரினா கடவுள் கொடுக்குற அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு மொழி தெரியாத இன்னும் தெரியாத ஒரு நாட்டுக்கு போயிட்டு அவங்கள வந்து எஜுகேட் பண்றாங்க. கடவுளை பத்தியும் சரி, எப்படி வாழணும், லைஃப்ல எப்படி இருக்கணும் சரி எஜுகேட் பண்றதுதான் மிஷனரியோட பொறுப்பு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த சோசியல்ல மேப் எல்லாம் பாத்துறீங்களா, வேர்ல்டு மேப், இந்தியா மேப், இதெல்லாம் அந்த மாதிரி மேப்பை வந்து வரைஞ்சி வச்சுட்டு அவருடைய வழக்கப்படி பிலீஃப் படி வந்து என்ன ப்ரேயர் பண்ணுவாராம். அப்ப ப்ரேயர் பண்ண அவருக்கு வந்து ஒரு பேர்டன் வந்து இந்தியா மேல வந்து வந்துச்சான், ஒரு பாரம்னு சொல்லுவாங்க. சோ இந்தியாவுக்கு வந்து பார்க்கும்போது நிறைய மூடத்தனங்கள் இருக்கிறத பார்த்து அவர் பைபிள் வாசிச்சிருக்கிறாரு. அவருடைய பிலீஃப் படி அவர் பைபிள் வாசிச்சிருக்கிறாரு. பைபிள்ல வந்து என்னன்னா இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் அற்புதம் செஞ்சாரோ, என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணாரோ அது எல்லாத்தையும் அவர் வந்து செய்ய ஆரம்பிச்சார். இப்ப மதர் தெரசா என்ன பண்ணாங்க தெரியுமா? அனாத குழந்தைங்களாம் வந்து எதனா ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மதர் தெரசா பண்ணது? இல்ல ப்ரோ. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த குஷ்டரோகிகளா இருக்காங்களா, யாரும் பக்கத்துல கூட போக மாட்டாங்களா, தீட்டு, ஏன்னா அவ்வளவு ஸ்மெல் வரும். அவங்க அதெல்லாம் கை வச்சு வந்து கிளீன் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி கடவுளோட அன்பை வந்து என்னன்னா அவங்க வெளிப்படுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இவரும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அது எல்லாத்தையும் இவரும் வந்து செஞ்சிருக்கிறார். சோ வந்தார். மிஷனரினா என்னன்னு தெரியுமா? மிஷனரினா ஜனங்களை வந்து எஜுகேட் பண்றவங்க, சரிங்களா? நல்ல ஒரு விஷயத்த எஜுகேட் பண்றவங்க. இப்ப நிறைய மிஷனரிஸ் வந்து நம்ம இந்தியால வந்து ஸ்கூல்ஸ் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய அநாத ஆசிரமம், நிறைய வந்து ஓல்டேஜ், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்கிறாங்க. சோ அவங்க வந்து ஒரு மனுஷன் நினைச்சா ஒரு சிஸ்டத்தை மாத்த முடியும், நிறைய நல்லது வந்து பண்ணலாம். இப்போ உங்க லைஃப்ல நீங்க என்னெல்லாம் நல்லது பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க? இப்போ உங்க 3 பேருக்கும் வந்து என்னன்னா ஒரு லைஃப் இருக்குது, பியூட்டிஃபுல்லான லைஃப் இருக்குது, கரெக்டா? நீ வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வந்து இருக்குது, கரெக்டா? ஆமா. நீ என்ன பண்ண போற லைஃப்ல? லைஃப்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு வேற என்ன பண்ண போற? நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணி வாழ போறேன். நல்ல லைஃப் என்ஜாய் பண்ணி வாழ போற. எல்லாரும் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கிறோம். பர்பஸா உன் லைஃப்ல நீ என்ன வாழ போற? நான் இது செய்ய போறேன் ப்ரோ, நான் டாக்டர் ஆக போறேன் ப்ரோ, நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறேன். நான் அடுத்த குரூப் டாக்டர்லாம் ஆக முடியாது. நீங்க ஸ்பெசிபிக்கா என்ன பண்ண போறீங்க இந்த சமுதாயத்துக்கு? ரொம்ப கீழே இருக்கிறவங்களை வந்து எஜுகேஷன் மூலயமா மேல கொண்டு வரணும். எஜுகேஷன் மூலமா கொண்டு வரணும். அனாத குழந்தைங்க ஹெல்ப் பண்ணலாம். எனக்கு யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஆசை. யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணல. உங்களுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஏழ்மையை உடைக்கணும். ஏழ்மை வந்து உடைக்கணும். சரி, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவை. நீங்க 3 பேரும் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் போல, அதுவும் அந்த ஐஎஸ்ல அப்படியே உட்காந்து ஜாலியா அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். இவன் அவனை வச்சிருக்கான், அவன் இவனை வச்சிருக்கிறான், இவன் அவன் லவ் பண்றான், இந்த ஹீரோனுக்கு இத்தனை ஹஸ்பண்ட், இத்தனை ஒய்ஃப், அப்படி இருந்தாலும் அப்படி டிஸ்கஸ் பண்றதோட நம்ம ஃபியூச்சர்ல என்னடா பண்ணலாம். ஆனா அந்த ஹெல்ப் பண்றது வந்து எப்படின்னா, சரக்கு அடிக்கிறதுக்கு, தம் அடிக்கிறதுக்கு 15,000 20,000 செலவு பண்ணாங்க பாண்டிச்சேரியில. ஆனா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஃப்ரெண்டுக்கு வந்து என்னன்னா, ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம, போட்டு ட்ரெஸ் இல்லாம இருப்பான். அவனுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டான். ஒரு ட்ரெஸ் ஆரம்பிக்கலாமா, இதுல இருந்து நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து ஒரு சிஸ்டத்தை மாத்தணும் அப்படின்ற ஒரு உங்களோட பேச்சுகள் வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து மாறட்டும். ஸோ பணம் இருக்குதா இல்லையா ப்ரோ, மனசு இருந்தாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்ப நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவரா வந்தாரு. உங்களோட பாவத்தை, என் பாவத்தை அவர் ஏத்துக்கிட்டாரு. ஒரே ஒரு நம்பிக்கை, நீங்க இயேசப்பாவை ஏத்துக்கிட்டீங்கன்னா பரலோகம். இதுதான் கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு நம்பிக்கை. இதுதான் வில்லியம் கேரி. இதனாலதான் ஒரு இன்ஸ்பயர் ஆகி நிறைய நல்ல விஷயங்களை வந்து பண்ணாரு. ஸோ இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ். காட் பிளஸ் யூ. அப்ப சுயநலமா வாழ்றதுனாலதான் என்ன இருக்குதுன்னா, மத்தவங்க வந்து உதவி பண்ண முடியல. ஆனா இவர் லண்டன்ல இருந்து இங்க இந்தியாவுக்கு வந்து அனாத ஆசிரமம், தொழுநோயாளிக்கு வந்து ஹாஸ்பிட்டலு, அதுவும் நம்ம இந்தியாவில இருக்கிற மூடத்தனத்தை எல்லாம் ஒழிச்சு கட்டினாரு. சோ நல்லா படிங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்க.
அது மட்டும் இல்ல, மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இல்லைன்னா மிஷனரி என்றால் அனைவரும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ மத சாயலை பூசி மதத்தை பரப்ப வந்தவர்கள் என்று தவறாக மனிதர்களுடைய இருதயத்தில் விதைக்கிறார்கள். மிஷனரி என்றால் தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்து தேவன் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றுபவர்கள்தான் மிஷனரிகள். அவர்கள் மனிதர்களுக்கு புதிய நம்பிக்கை கொடுத்தது மாத்திரமல்ல, சமுதாயத்தில் நடக்கிற சீர்கேடான காரியத்தை திருத்தி இருக்கிறார்கள். சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி நாகரிகமாக செயல்பட வேண்டும் என்பதை மிஷனரிகள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மிஷனரிகள் நம்முடைய இந்திய தேசத்தில் பணியாற்றி அநேக மூட நம்பிக்கைகளை ஒழித்தார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்திய நாட்டில் அநேக பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், முதியோர் ஆதரவற்றோர் இல்லம், இப்படிப்பட்ட அநேக தொண்டுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மதர் தெரேசா செய்தது போல் நம்முடைய தேசத்தில் ஒருவரும் செய்யவில்லை. குஷ்டரோகியை தொட்ட அந்த கரங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தியது. ஆம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், தம்முடைய ஜீவனை கொடுத்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவர் மனித சாயலாய் இந்த பூமியில் பிரவேசித்தார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது உன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசி. அதற்கு அடையாளமாகவே மிஷனரிகள் நம் இந்திய நாட்டில் அநேகமாய் செயல்பட்டார். இந்த கர்த்தருடைய நாமம். நம்ம நாட்டுல வந்து சதி சிஸ்டம் ஒண்ணு இருந்துச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாதா? நம்ம கணவன் வந்து இறந்துட்டா மனைவி வந்து உயிரோட வந்து தள்ளி விட்டுருவாங்க. நம்பிகள். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே, நீங்க எது செய்றீங்களோ தைரியமா செய்யுங்க. கடவுள் உங்க கூட இருக்கிறார். தேங்க்யூ. ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம். ப்ரோ, ஒரு இன்டர்வியூ ஃப்ரீயா இருக்கீங்களா? இல்ல ஜஸ்ட் ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். சத்தி தெரியும். சத்தி சிஸ்டம் சத்தி சிஸ்டம் தான் பண்ணாங்க. அதெல்லாம் தெரியாது. சத்தினா தெரியும்.